வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ், ஆல் த லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் போன்லெஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜிஞ்சர், கார்லிக், சில்லி எல்லாமே பொடியாக நறுக்கிக்கணும். 5 ஸ்பைஸ் பவுடர், சைனீஸ் 5 ஸ்பைஸ் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், மல்லித்தூள், கொஞ்சமாக MSG, சால்ட் யூஸ் பண்ண போகிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலை, புதினா இலை, சில்லி சாஸ், சோயா சாஸ், சோளம் மாவு தேவைப்படும். சோளம் மாவு நீங்கள் திக்கனிங்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க சூப்பில், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். இப்போ நான் நல்லா கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன். விட்டு இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து வறுக்க போகிறேங்க. அது பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வதக்குனா போதும், அந்த பச்சை வடை போயிடும். இப்போ இதுலேயே நம்ம வெங்காயம், மல்லி, புதினா எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இந்த மல்லி இலையில் வேறு அந்த காம்பெல்லாம் சேர்த்துக்காங்க. இந்த சூப்பில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கூடும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சிக்கன் பிரெஸ்ட்டு எப்போவுமே சீக்கிரமாக அது வெந்துடும். சிக்கன் பிரெஸ்ட்டை சேர்த்து இந்த வெங்காயத்தோடு ஃப்ரை பண்ணும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அதுலேயே மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், MSG, உப்பு, 5 ஸ்பைஸ் பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கோம். இதுலேயே தண்ணி விட்டு இந்த கோழியை வேக வச்சுக்கணும். நீங்கள் நிறைய நேரம் கோழியை வறுக்க போனீங்கன்னா கார்ட்போர்ட் மாதிரி ஆகிடும். ஏன்னா சிக்கன் பிரெஸ்ட்டு சீக்கிரமாக வேகும். இதில் 2.5 கப்பு தண்ணி விட்டு, சுடு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டேன். 10 நிமிஷத்தில் கோழி வெந்து போச்சு. இந்த கோழி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இதுலேயே நம்ம சோயா சாஸ் சேர்க்கணும், சில்லி சாஸ் சேர்க்கணும். இதுக்கு தான் நான் உப்பு ரொம்ப கம்மியாக சேருங்கன்னு சொன்னேன். ஏன்னா மசாலா பொடிக்கள்லாம் கூட நிறைய உப்பு இருக்குது. இந்த சோயா சாஸ், சில்லி சாஸில் நிறையவே உப்பு இருக்குது. ஸோ ரொம்ப உப்பு கரிப்பாயிடும். இப்போ நான் சோளம் சேர்த்துருக்கேன். சோளம் வெந்ததும் அது மேலே மிதந்து வரும். இப்போ மிதந்து மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்நேரத்துக்கு நீங்கள் சோள மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த சூப்பை அப்படியே சர்வ் பண்ணலாம். திக்காக வேணும்னா சோள மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோள மாவை கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து இந்த சூப்பில் மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் இந்த சூப்பை கொதிக்க விடணும். ஒரே மொத்தமாக நீங்கள் சோள மாவு சேர்த்து நீங்கள் கலந்து சூப்பை கொதிக்க வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி தான் தயார் பண்ணணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ், டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் இருக்குது, பிளாக் லிங்க். இந்த வீடியோ நான் இங்கிலீஷ் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க்கு, ஆல் த லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த குளிர்காலம், அதாவது இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு சூப் ரெசிபி, ஹெல்த்தியாக இருக்குது. நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோள மாவு சேர்த்து சூப்பில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சூப் நல்லா திக்காக கொதிச்சு வந்திருக்கு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நான் கொதிக்க விட்டேன். இது நல்லா கொதி வந்ததும் ஜஸ்ட் பிஃபோர் சர்விங் நீங்கள் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நீங்கள் இது சர்வ் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். நான் அந்த சர்க்கரை சேர்க்கலை. ஸோ இது அப்படியே நான் சர்வ் பண்ணேன். இது அப்படியே சுட சுட எடுத்து நம்ம பவுலில் சேர்த்து பரிமாற வேண்டியது தான். ஜஸ்ட் ஒரு பிரெட் டோஸ்ட்டோ இல்லைன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வச்சு இந்த சூப்பை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் மீல். இது ரொம்பவே நல்லா ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.